பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆராதனை நீர் நடத்த முடியாது செபிக்கிறோம். எல்லாம் வச்சு உடைய வளமையான கருத்தில் இப்போ கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பழைய வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம சோர்ந்து போகாமல் ஒரு புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போமா? ஏசப்பாவுக்காக ஒரு புது வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். புதுசாக என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, ஒரு வேளை அவங்க சூழ்நிலை எல்லாமே ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை நான் புது மனுஷனாக மாற்றி விட்டேன். அதனால் நம்ம புதுசாக என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால அவ சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தான். புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சார். புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால அவ சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வெக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெக்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரி என் கண்கள் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. என் தலைய என்னையால அபிஷேகம் செஞ்சாரையா. வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால அவ சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தான். புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால அவ சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தான். புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா என் உலகமே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் புதுசாக உங்கள் வாழ்க்கையை மாற்றினாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நம்ம பழையகளெல்லாம் ஒழித்து விட்டார். அவர் எல்லாமே புதுசாக மாற்றிட்டாருங்க. இனியிலேருந்து உங்கள் வாழ்க்கை புதுசாக அவர் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தரை ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிப்போமா? ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இமாற்றுமாய் கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீ இருந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் ராஜா எங்கேயோ இருந்தோம், குப்பையில் இருந்தோம், தூசியில் இருந்தோம், அழுக்கில் இருந்தோம், கந்தையுமாக இருந்தோம், அவமானத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம். அது எல்லாத்துலேருந்து நீங்கள் எங்களை தூக்கி எழுப்புறீங்க ஆண்டவரே. எங்களால் முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது உன்னால் முடியும். ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரருங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு. ஒருவேளை நம்மளுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்றுமே முடியாத மாதிரி காணப்படலாம், ஆனால் நம்ம பேக்ரவுண்டில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. நம்ம கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் அந்த நேரம் வரும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி சாத்தியமாயிடுச்சு, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிறாரு, நான் நினச்சதை விட அதிகமாக செய்கிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க. நிறைய காரியங்கள் நம்ம விட்டு விலகி போயிருக்கா. எல்லாரும் 1000 பேசுவாங்க, ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி பாருங்களேன். டபுள் மைண்டடாக இருக்காதீங்க. கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு இருக்காதீங்க. அவர் எனக்கு செஞ்சே தீருவார். ஏன்னா அவர் என்னுடைய தேவன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுங்களேன். அவர் எவ்வளோ நல்ல தகப்பன் தெரியுமா? அவருக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலுங்க அவர் வாழ்க்கையில். ஆண்டவரே, அவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீர, துதிகள் மத்தியிலே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீர. கைகளை வைத்து ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, எல்லா ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆண்டவரே ஏசப்பா, எல்லா துதி ஆராதனை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் மட்டுமே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. நீர் மட்டுமே சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஏசப்பா, கிருபையுள்ள தேவன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை சோர்ந்து போனாலும் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை ஏசப்பா. எங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று நம்முடைய வசனம் சொல்கிறது. நாங்கள் ஒரு வேளை தூங்கினாலும் எங்களுக்காக நீங்கள் தூங்குனதே கிடையாது. ராப்பகலாக எங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் இறங்கி இந்த இடத்துல அசைந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே ஏசப்பா உம்மை உணர்ந்தார்கள். உம்முடைய ராஜா உம்முடைய பிரசன்ஸை உணர்ந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொருவரும் ராஜா ஒரு மிகப்பெரிய விடுதலை அவங்க குடும்பத்தில் ஏற்படட்டும். அவங்க உடம்புல ஏகப்பட்ட பலவீனங்கள் இருந்தால் இப்பொழுது ஒரு நல்ல சுகம் ஏற்படட்டும், ஒரு ஆரோக்கியம் ஏற்படட்டும். அவங்க குடும்ப பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை ஏற்படட்டும் ஆண்டவரே. மழையை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்கீங்க. பேசுனா அது பிளந்து சமுதிரத்தை தள்ளுண்டு போய் என்று எவனாகிலும் பேசலாம்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எல்லாரும் ராஜா அவங்க சூழ்நிலையிலேருந்து அவங்கள இப்போவே நீங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டீரதற்காக மக்கள் நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. மீதியான நேரத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஏசு என்ற வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.